கொஞ்சம் சம்பளம் நல்லா கிடைக்கும். இல்லை நான் முதலாளி அங்கே இருக்கிறார், அவர் இருக்கிறார், அவர் எனக்கு கொடுப்பார். நல்ல முதலாளி அவர். இவன் கொடுக்கலன்னா இவனோட 10 மடங்கு கொடுக்குறோன்ட்டு கொண்டு போவார். போன வாரம் ஒரு யங் வாலிபன் அவன் சொல்கிறான் பாருங்க, 14 மணி நேரம் ஒரு இடத்துல வேலை வாங்குறாங்களாம். வேலை வாங்கி நொந்து போய், வெளியூருக்காரன் பாவம் பையன், அவன் நொந்து போய் திரும்பி ஊருக்கே போயிடலாம், மேலே வேணாம் அந்த வேலை, உயிரை வாங்கிடுறாங்களே, நல்லா படிச்சிருக்கான் ஆள், ஊருக்கே போயிடலாம், இந்த வம்பு என்னத்துக்கு நமக்குன்னு சொல்லி இருந்திருக்கான். அந்த நேரம் பார்த்து நான் இதை போதிக்க ஆரம்பித்தேன். சரின்னு உட்காந்துருக்கான். சரி வேலை போவோம், பரவாயில்ல, வேலைக்கு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டே இருந்திருக்கான் பாருங்கள். போன ஞாயிற்றுக்கிழமை என்கிட்ட செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன், என்கிட்ட சொல்லிட்டு போகிறாருப்பில், திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுங்க. போன இன்டர்வியூவுக்கு ஒரு வேலை, கல்ஃபில் ஒரு வேலை வந்தது. இப்போ வாங்குகிற சம்பளத்தை விட 20 மடங்கு சம்பளம், 20 மடங்கு சம்பளத்துக்கு எனக்கு வேலை கிடச்சிருக்குது. எனக்கே நம்பவே முடியலங்க. நான் போகிறேன், எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்ட்டு போகிறார். 20 மடங்கு இல்லைப்பா, பைபிளில் சொல்லியிருக்குது, இன்றைக்கு இருக்கிறது போல் 1000 மடங்கு பெருகுவாயின்னு. 20 மடங்குலாம் நத்திங்க. கடவுள் பெருக பண்ணுவார். ஆனால் என்ன, இந்த வயிற்று பொழப்புக்காக வேலை நடத்தக்கூடாது. என்ன, ஆண்டவர் வயிற்று பொழப்புக்கு உண்டாக்குறதுக்காக வந்தவர் அல்ல. தேவனோடைய நம்ம இணைக்கிறவர் அவர், தேவனோடு நம்ம ஐக்கியப்படுத்துகிறவர். அவரோடு ஐக்கியம் பண்ணிட்டா அப்புறம் சப்ளை அபண்டன்ட் சப்ளையாக இருக்கும். மற்றதை பற்றி கவலைப்பட வேண்டியதே கிடையாது. ப்ராஸ்பெரிட்டிங்கிறது அங்கேருந்து வர்றது பாருங்கள். இந்த ரட்சிப்பு, இந்த உடன்படிக்கை, இந்த தேவன், இவருடைய அன்பு, இவரில் நாம் இணைக்கப்படுவது அங்கேருந்து வர்றது தான் இது.